திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 978, அதிகாரம் பெருமை. புறநானூற்றிலே கூறப்பட்ட ஒரு நிகழ்வு. இனவெளிமான் அரச பதவியேற்று சிறிது காலமே ஆகியிருந்தது. மன்னா, தங்களை காண பெரும் சித்திரனார் என்னும் புலவர் வந்திருக்கிறார் என சேவகன் சொன்னார். இனவெளிமான், அவர் பாடினாலும் பாடாவிட்டானாலும் நான் ராஜாதானே, அவருக்கு இதோ இந்த பொருளை கொடுத்து விட்டு அனுப்பிவிட்டு வா என்றார். அப்பொருளை சேவகன் கொடுக்க அதை வாங்க மறுத்தார் பெரும் சித்திரனார். அப்பொழுது அவர் மனதிலே இனவெளிமானின் அண்ணன் வெளிமானை நினைத்து பார்த்தார். வெளிமான் மன்னராக இருக்கும் பொழுது பெருஞ்சித்திரனார் அரண்மனை சென்றபோது மன்னர் ஓடோடி வந்து வரவேற்று அவரை தன்னோடு சில நாள் தங்கியிருக்க செய்து கவிதைகள் கேட்டு மகிழ்ந்து நிறைய பொன்னும் பொருளையும் பரிசாக கொடுத்து அனுப்பினார். சில மாதங்கள் கழித்து மன்னரே மீண்டும் பெரும் சித்திரனாரை நேரில் வரச் சொன்னார். அதற்குள் அவருக்கு ஒரு கொடிய நோய் தாக்கியது. பெருஞ்சித்திரனார் வருவதற்குள் தான் இறந்து விடுவேன் என தெரிந்ததும் இதே அவரது தம்பி இனவெளிமானிடம் பொன்னையும் பொருளையும் கொடுத்து பெருஞ்சித்திரனார் வந்ததும் பரிசாக கொடுக்க சொல்லியிருந்தார். மன்னர் இறந்த செய்தி அறியாது புலவர் அங்கு வர நடந்த நிகழ்வினை கண்டு மிகவும் வருந்தினார். பணிவும் இனிய சொல்லும் நிறைந்த வெளிமானை யானை என புகழ்ந்து பாடிய கவிஞர் இன்று அதே அரண்மனையில் அகந்தையிடம் கடும் சொல் பேசும் அவரது தம்பி இனவெளிமானை எலி என்று இகழ்ந்து தூற்றினார். பெருந்தன்மையுடையவர்கள் என்றும் பணிவுடன் இருப்பார்கள். சிறுமை எண்ணம் உடையவர்கள்தான் என்றும் தங்களையே உயர்வாக எண்ணிக்கொண்டு செருக்கோடு திரிவார்கள் என்பதை பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்கிறார் நம் திருவள்ளுவர். உயர்வில் பணிந்தால் பெருமை, அகந்தையில் வியந்தால் சிறுமை.